மகர ராசிக்கு ஆ 2026 முழுக்க எப்படி இருக்க போகுதுன்றது ஒரு ஃபுல் அனாலிசிஸ் போயிடலாம். மகர ராசிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2026ல நீங்க எந்த ஒரு விஷயத்திலயும் தெளிவா, தீர்க்கமா முடிவு எடுக்கக்கூடிய ஒரு தன்மைய குடுத்துருவாரு. இதெல்லாம் வந்து உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள். நிச்சயமா 3, 6, 11ல சனி உட்கார்ந்தால், நிச்சயமா பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் தான் தருவாரு. அத நீங்க ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க மார்ச் மாசத்துலேருந்தே. ஆனால் ராகு வந்து 2ஆம் இடத்துல உட்கார்ந்திருந்தார். இப்போ ஆல்ரெடி 3ஆம் இடத்துல இருந்த ராகு வந்து இப்போ உங்களுக்கு 2ஆம் இடத்துல வந்து உட்காந்துட்டாரு. அடுத்த வருஷம் முழுக்கவே இந்த ராகு வந்து 2ஆம் இடத்துல தான் இருப்பார். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில ஃபேமிலியில ஒரு பிரச்சனைகள், தேவையில்லாத சச்சரவுகள் வரும். அதே மாரி ஃபினான்ஷியல் கிரைசிஸ் இந்த நேரத்தில நிச்சயமா இருக்கும். எல்லா விதத்திலயும் நம்மளுக்கு வந்து சம்பாதிக்கிறது ரூ. 10னா செலவு வந்து ரூ. 15 வரும். எப்படி வரும்னே தெரியாது. இத்தன நாள் வரலும் நீங்க அத கட்டுப்படுத்திட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இப்போ வந்து உங்களால முடியலையே அப்படின்னு யோசிப்பீங்க. அதுக்கு காரணம் நிச்சயமா இந்த ராகு தான். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில கேது வந்து உட்காந்துருக்காரு. ஹெல்த் வந்து இந்த நேரத்தில ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க பார்த்துக்கிட்டே ஆகணும். ஏன்னா, அஷ்டமஸ்தானத்தில கேது வந்து உட்காரும்போது, மெயினா வந்து இந்த மென்டல் பிரஷர் ரொம்ப ஜாஸ்தி குடுப்பாரு. கேதுன்றது வந்து என்ன சொல்றது? நம்மளுடைய சிந்தனைகள், இன்ட்யூஷன் இதெல்லாம். ஸோ, அத ஸ்பாயில் பண்ணக்கூடிய விதத்தில வந்து அஷ்டமஸ்தானத்தில கேது போய் மறைஞ்சாச்சு. அப்படி இருக்கும் பட்சத்தில மென்டல் பிரஷர் வந்து இந்த நேரத்தில ஜாஸ்தி இருக்கும். ஹெல்த் ரீதியான விஷயங்களும் நீங்க ரொம்ப ரொம்ப கேர் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அடுத்த வருஷம் டிசம்பர் மாதம் வரைக்கும். அதுக்கப்புறம் இந்த குரு பெயர்ச்சி வந்து உங்களுக்கு வந்து குரு வந்து ஆல்ரெடி 6ஆம் இடத்துல இருக்காரு. நிச்சயமா நெகட்டிவா தான் இருக்கும். 5ஆம் இடத்துல இருந்த குரு வந்து மே மாசத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. 2025 மே மாசத்துலேருந்தே நெறைய செட்பேக்ஸ நீங்க ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. மெயினா எந்த விஷயத்துலன்னு சொல்ட்டோம்னா, அ கடன் தொல்லைகள் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். எதிரிகள் மூலமா தொல்லைகள் கொஞ்சம் அதிகரிச்சிருக்கும். அத தாண்டி வந்து வயிறு சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் வந்து நெறைய பேர் இந்த மகர ராசிக்காரங்க ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இதெல்லாம் நீங்க கோ த்ரூ பண்ணிட்டு இருந்திருப்பீங்க இந்நேரத்துக்கு. இது வந்து அடுத்த வருஷம் ஜூன் மாசம் வரைக்கும் இருக்கு. அடுத்த வருஷம் ஜூன் மாசத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, உங்களுடைய 7ஆம் இடத்துக்கு வந்து குரு வராரு. அந்த 7ஆம் இடத்துக்கு வந்ததிலிருந்து ரொம்ப நாளா திருமண தடை இருந்தவங்களுக்கு திருமணம் ஆறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு.